சிவவாக்கியரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு அடர்ந்த வனம். சிவவாக்கியர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உடல் அசைவற்று இருக்கு. ஆனா அவற்றிருந்து ஒரு பிரகாசமான தேஜஸ் வெளிப்படுது. அப்போது ஒரு வேடன் அங்க வர்றான். அந்த வேடன் கையில் வில்லோடு வேட்டையாடிய விலங்குகளோடு வர்றான். சிவவாக்கியரை பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியம். ஏய் சாமியாரே, காட்டில் இப்படி கண்களை மூடி அமர்ந்திருந்தால் சாப்பாடு கிடைச்சிருமா? அது மட்டும் இல்ல, இந்த மிருகங்கள் உன்னை விட்டு வச்சிருமா? ஏன் இப்படி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேலியாக கேக்குறான். சிவவாக்கியர் மெல்ல கண்களை திறக்கிறார். அவர் சிரித்துக் கொண்டே சொல்றாரு, நான் வேட்டையாடி கொண்டிருக்கிறேன். வேடன் சிரிக்கிறான். உன் கையில வில்லும் இல்ல, அம்பும் இல்ல, நீ எதை வச்சு வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற? சிவவாக்கியர் பதில் சொல்றாரு, நீ காட்டுல ஓடக்கூடிய மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்க. நான் எனக்குள்ளார ஓடக்கூடிய மனக்குரங்க வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். உன் வேட்டைக்கு அழிவு உண்டு, என்னுடைய வேட்டைக்கு அழிவே இல்லாத பேரின்பம் உண்டு. வேடனுக்கு ஒண்ணுமே புரியல. சிவவாக்கியர் தொடர்கிறார், நீ கொல்லும் இந்த உயிர்கள் நாளை உன்னை கொல்லும். எப்படி? கர்மாவின் அடிப்படையில உன்னை கொல்லும். ஆனா நான் எனக்குள்ளார இருக்கும் நான் என்ற அகந்தையை கொன்று விட்டேன். இப்போது சொல், யார் பெரிய வேடன்? வேடன் கோபமடைந்து தன் வில்லை எடுக்கிறான். அப்போது சிவவாக்கியர் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க அந்த வேடனின் கை அப்படியே சிலையாக உரைகிறது. அவனால அசையவே முடியல. அப்போதுதான் அவனுக்கு தெரியுது, முன்னால் இருப்பது வெறும் மனிதர் அல்ல, ஒரு மாபெரும் மகா சித்தர் அப்படிங்கிறது. சிவவாக்கியனுடைய கதையில மற்றும் ஒரு வடிவமும் இருக்குங்க. அவர் அந்த வேடன் கிட்ட மணலை கொடுத்து அதை தங்கமாக மாற்றி காட்டினார் அப்படிம்பாங்க. ஆனா அவர் சொன்ன செய்தி இதுதான், மண்ணை தங்கமாக மாற்றுவது சித்தர்களுக்கு பெரிய விஷயம் அல்ல, உன் இரும்பு போன்ற கல் நெஞ்சை இறையருள் என்னும் தங்கமாக மாற்றுவதுதான் உண்மையான ரகசியம் அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, வேடன் வேட்டையாடியது மாமிசத்தை, சிவவாக்கியர் வேட்டையாடியது ஞானத்தை. பயத்தினால் தலைகுனிந்து கும்பிடுவது பக்தி அல்ல, தெளிவினால் தலை நிமிர்ந்து நிற்பதாங்க சித்த மார்க்கம். சிவவாக்கியரினுடைய மிகவும் புகழ்பெற்ற பாடல், நட்ட கல்லை தெய்வம் என்று நாளும் புட்பஞ்சாத்தியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில். இதுல இருக்கக்கூடிய தைரியத்தை பாருங்க. ஒரு கல்ல நட்டு வச்சுட்டு அதற்கு பூக்களை போட்டு விட்டு எதற்காக முணுமுணுக்கிறாய்? உள்ளுக்குள்ளே கடவுள் இருக்கும் போது அந்த கல் உன்னோடு பேசுமா அப்படின்னு கேக்குறாருங்க. இதனுடைய நோக்கம் சிலையை இகழ்வதல்ல, சிலையோடு நம்முடைய பக்தி நின்றுவிடக் கூடாது அப்படிங்கறதா இங்க வலியுறுத்தி சொல்றாரு. ஒரு கல்லை செதுக்கி அதுக்கு நீர் ஊற்றி பூச்சூட்டி அதுதான் உன்னை காக்கும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அறியாமை. கல்லுக்கு உயிர் கொடுப்பவன் மனிதன், ஆனால் அந்த மனிதனை படைத்தவன் யாரு? கடவுள். படைத்தவனை விட்டு விட்டு படைப்பில் ஏன் மயங்கி கிடக்கிற அப்படிங்கிறாருங்க சிவவாக்கியர். கடவுள் தண்டனை கொடுப்பார் என்று பயந்து உருவங்களுக்கு பின்னால் ஓடுவதை விட உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் ஒளியை பார் அப்படிங்கிறார். நம்ம கோயிலுக்கு போறோம், ஆனா கோபத்தை விடுறதில்ல. அபிஷேகம் செய்யறோம், ஆனா பசிச்சவனுக்கு உணவு கொடுக்கறோமா? இதத்தான் சிவவாக்கியர் வெறும் முணுமுணுப்பு அப்படின்னு சாடுகிறார். அடுத்ததாக கடவுளை தேடி ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. நம்ம எல்லாம் காசிக்கு போறோம், ராமேஸ்வரத்துக்கு போறோம், ஆனா சிவவாக்கியர் என்ன சொல்றாருங்க, நீ எங்க ஓடினாலும் உனக்குள்ளார இருக்கக்கூடிய ஜோதிய உணரல அப்படின்னா உன்னுடைய நாட்கள் எல்லாமே வீண் தான். பயம் கொண்ட ஒருவன் ஓடிக்கிட்டே இருப்பான். இங்க போனா பிரச்சனை தீரும், அங்க போனா பலன் கிடைக்கும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா தைரியம் கொண்டவன் அமைதியாக அமர்ந்து என்னுள் இருக்கும் ஈசன் யார் என்று கேட்பான். நல்லா புரிஞ்சுக்கலாங்க. சிவவாக்கியரினுடைய இந்த தைரிய வார்த்தைகள் நம்மை பயத்திலிருந்து விடுவித்து நம்மை ஆன்மீக வீரர்களாக மாத்துதுங்க. ஒரு ஆன்மீகம் அப்படின்னா பயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கவே கூடாதுங்க.
எந்த ஒரு ஆன்மீகம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் காட்டி மக்களை கோழைத்தனமாக ஆக்காம உண்மையான அன்பின் மூலமும் தைரியத்தின் மூலமும் கடவுளை மிக எளிதாக அடைய முடியும் அப்படின்னு போதிக்குதோ அதுதாங்க உண்மையான ஆன்மீகம். அன்பானவர்களே, சிவவாக்கியர் நம்மை நாத்திகராக மாறலாம் சொல்லலைங்க, அடிமைத்தனமான பக்தியிலிருந்து விடுபடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. கடவுளை பார்த்து பயப்படாதீங்க, அன்பு செலுத்துங்க, சடங்குகளை விட சக மனிதனை நேசிப்பதை கத்துக்கோங்க. முக்கியமா சொல்ல வருவது இங்க என்னங்க, பயத்தால் பக்தியை தேடாதே, அறிவால் ஆன்மாவை பிடி. அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, சிவவாக்கிய சித்தரின் இந்த புரட்சிகரமான வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா கூட என்னுடைய இந்த முயற்சிக்கு கிடைச்ச மாபெரும் பரிசுதாங்க. பயத்தால பக்தி செய்யாதீங்க, அறிவால இறைவனை உணருங்க. சிவவாக்கியரின் எந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.